மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் 260 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமானவை என மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான பிரதாப் தெரிவித்துள்ளார். மாவட்டம் முழுவதும் 100 வயதை கடந்த 103 வாக்காளர்கள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு நேற்று முதல் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் திருவள்ளூர் மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான பிரதாப் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் முறையாக விதிமுறைகள் கடைபிடிக்க வேண்டும் எனவும், மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் 85 இடங்களில் 260 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமானவை எனவும் தெரிவித்தார். 18 நிலையான கண்காணிப்பு குழு மற்றும் 18 பறக்கும் படைகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் எனவும், தேவைக்கு ஏற்ப அதிகப்படுத்தப்படும் எனவும், சி-விஜில் ஆப் மூலம் பொதுமக்கள் தேர்தல் விதிமீறல் குறித்து பதிவிட்டால் அடுத்த 100 நிமிடத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டின் சட்டமன்ற பொது தேர்தல் 2026க்கான அட்டவணையை வெளியிட்டுள்ளது. அதன்படி நேற்று மாலையிலிருந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தன. நேற்று மாலை முதல் நமது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் பின்பற்றப்பட்டு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நமது திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டிற்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. அதன்படி 30/3/2026 அன்று வேட்புமனுக்கான நாள் தொடங்கப்பட்டு அதன் பின் வாக்காளர் சரிபார்ப்பு, கேண்டிடேட் நம்முடைய வேட்புமனு திரும்ப பெறுவதற்கான நாட்கள், தேர்தல் நாள் உள்ளிட்ட அட்டவணைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இது தொடர்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் உள்ள தேர்தல் நடத்தை விதிமுறைகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்று இன்று காலை நம்முடைய மாவட்டத்தின் அனைத்து அலுவலர்களுக்கான வழிகாட்டுதல் கூட்டம் நடத்தப்பட்டது. நேற்று இரவு முதல் பல்வேறு இடங்களில், பொது இடங்களில் உள்ள அனைத்து கொடிக்கம்பங்கள், தகவல் பலகைகள், மற்றபடி உள்ள அனைத்து அரசியல் சார்ந்த விளம்பரங்கள் அனைத்தும் அகற்றப்பட்டு வருகின்றன. இதற்கு தேர்தல் ஆணையம் 72 மணி நேரம் அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளன. அதற்கு முன்னரே திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த பணிகள் முடிக்கப்படும். மேலும் நம்முடைய அரசு அலுவலகங்களில் உள்ள தலைவர்களின் புகைப்படங்கள், அரசு அலுவலகத்தில் உள்ள அரசு சார்ந்த விளம்பரங்கள், அது எல்லாமே நம்முடைய தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு உட்பட்டு அந்தந்த புகைப்படங்கள் மறைக்கிறது, அப்புறம் தேவையான இடங்களை புகைப்படங்கள் அகற்றுறது உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறோம். மேலும் நம்முடைய FST, நம்முடைய பறக்கும் படைகள் மற்றும் நம்முடைய நிலைக்குழுக்கள் எல்லாம் அந்தந்த இடங்களில் நிறுத்தப்பட்டு தீவிர வாகன சோதனையில் நம்முடைய வருவாய்த்துறை, நம்முடைய அனைத்து துறை சார்ந்த மற்றும் காவல்துறையோடு இணைந்து இந்த பணிகள் நடைபெறுகின்றன. பொதுமக்களுக்கான என்னோட வேண்டுகோள் என்னவென்றால், நேற்றிலிருந்து எங்கே வெளியே சென்றாலும் 50,000ற்கு அதிகமாக பணம் எடுத்து சென்றால் தயவு செய்து அதற்கான உரிய ரசீதுகளை கொண்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் வாகன தணிக்கையில் நீங்கள் 50,000ற்கு மேற்பட்டு எந்த பணம் எடுத்து சென்றாலும் அதற்கான ரசீதுகள் கண்டிப்பாக காட்டப்பட வேண்டும். அந்த நாம்ஸுக்கு தான். அதே மாதிரி நம்முடைய வாகனங்களில் உள்ள கொடிகள் எல்லாம் அகற்றப்படும். தயவு செய்து அந்த கொடிகளை வித்தவுட் பர்மிஷன் இல்லாத அனைத்து கொடிகளும் அகற்றப்படும். வாகனங்களில் கொடிகள் எதுவும் இல்லாமல், மேலும் வாகனங்களில் வேற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ், நம்முடைய மோட்டார் வாகன சட்டத்திற்கு அகெயின்ஸ்டா இருக்கிற எனி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எதுவும் இருந்தாலும் உடனே பொதுமக்கள் அவங்களே முன் அதை ரிமூவ் பண்ணிக்கணும். இல்லைன்னா நம்முடைய வாகன தணிக்கையில நம்முடைய காவல்துறை, நம்முடைய அனைத்து துறை சார்ந்த அலுவலர்கள் எல்லாம் அதை பண்ண வேண்டியது வரும். சுவர் விளம்பரங்கள் எல்லாமே நம்ம அகற்றிட்டு இருக்கிறோம். முக்கியமா நம்ம நகராட்சி, பேரூராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் பொது இடங்கள், தனியார் இடங்கள், எந்த இடங்கள்லயும் சுவர் விளம்பரங்கள் வைக்கிறதுக்கான அனுமதி இல்லை. நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 18 நிலைக்குழுக்கள் மற்றும் 18 பறக்கும் படைகள் தற்போது பணியில் உள்ளன. ஒவ்வொரு ஷிப்ட்லயும் 3 டீம்ஸ் நம்மளுக்கு பணியில இருக்கிறாங்க. தேவைக்கேற்ப வரும் நாட்களில் நம்முடைய தேர்தல் பார்வையாளர்கள் வருவாங்க. அந்த தேர்தல் பார்வையாளர்கள் வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட அறிவுரைகளையும் ஏற்று தேவையான இடங்களில் பறக்கும் படைகளும் நிலைக்குழுக்களும் அதிகப்படுத்தப்படும். மேலும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு கண்ட்ரோல் ரூம், கண்காணிப்பு அலுவலகம் நேற்று இரவு முதலே செயல்பட தொடங்கியது. அதுல அனைத்து தொலைக்காட்சிகளிலும் வரும் விளம்பரங்கள் கண்காணிக்கப்படும். அனைத்து தொலைக்காட்சிகளிலும் வரும் செய்திகளும் கண்காணிக்கப்படும். மேலும் சி-விஜில் அப்படின்னு ஒரு ஆப்
நம்ம வந்து அனைத்து நம்முடைய தேர்தல் ஆணையம் வந்து மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த சிவிஜில் ஆப்ல நம்ம வந்து பொதுமக்கள் ஏதாவது பொதுமக்களோ இல்ல வேற யாரு வேண்டுமானாலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள்ல ஏதாவது முறையா பின்பற்றல, தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு அகெயின்ஸ்டா ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை உடனே வந்து பதிவிடலாம். நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் 9,000க்கும் மேற்பட்ட வாக்குப்பதிவு அலுவலர்கள் வந்து பயன்படுத்தப்பட போறாங்க. மேலும் நம்முடைய காவல்துறை 7,233 காவல்துறை பணியாளர்களும் இந்த தேர்தல் பணியில ஈடுபட போறாங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய தேர்தல் பணிக்காக மத்திய காவல் படை நம்மளுக்கு வந்து 4 கம்பெனிகள் வந்து இதுவரைக்கும் வரப்பெற்றுள்ளது. அதுல 188 காவல் அலுவலர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் வந்து பதற்றமான வாக்குச்சாவடிகள், பதற்றமான பகுதிகளில் நம்முடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலையும், நம்முடைய ஆவடி காவல் ஆணையர், ஆவடி இணை ஆணையர், கூடுதல் ஆணையர் தலைமையிலையும், சென்னை மாநகர காவல் ஆணையர் தலைமையிலையும் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுத்துட்டு அவங்க அந்தந்த பகுதிகளில் ஏரியா டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஏரியா டாமினன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மக்களுக்கு, பொதுமக்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் வாக்குப்பதிவு செய்யறதுக்கான அனைத்து கான்பிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ் நம்ம வந்து கொடுக்கறதுக்கான அனைத்து நடவடிக்கையும் நம்ம காவல்துறை மூலியமா, நம்முடைய மத்திய காவல் படை மூலியமாகவும் மேற்கொண்டு இருக்கிறோம். இரவு 10 மணி முதல் காலை 6 மணி வரை எந்த கூட்டங்களும் நடத்த அனுமதி இல்லை. முறையாக நம்முடைய அரசியல் கட்சிகள் ஏதாவது கூட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ தெருமுனை பிரச்சாரங்களோ நடத்த வேண்டும் என்றால் சுவிதா என்ற ஒரு போர்ட்டல் இருக்கிறது. அந்த போர்ட்டல்ல தான் அவங்க அப்ளை பண்ணணும். அந்த போர்ட்டல்ல அப்ளை பண்ணா அந்தந்த தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் அவர்கள் அலுவலகத்தில் ஒரு சிங்கிள் விண்டோ கமிட்டி வந்து தொடங்கப்பட்டுள்ளது. அந்த கமிட்டியில 5 அலுவலர்கள் இருப்பாங்க. 5 துறை சார்ந்த அலுவலர்கள், வருவாய்த்துறை, காவல்துறை, நம்முடைய மின்சாரத்துறை, நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை மற்றும் நம்முடைய போக்குவரத்து அலுவலர்கள். இந்த 5 துறை சார்ந்த அலுவலர்கள் அங்க இருப்பாங்க. இவங்க அரசியல் கட்சிகள் பெர்மிஷன் கேட்ட உடனே இந்த 5 துறை சார்ந்த அலுவலர்களும் அந்த என்ஓசிஸ் கொடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பெர்மிஷன்ஸ் கொடுப்போம். பதற்றமான வாக்குச்சாவடி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 லிமிட் வருது. ஆக்சுவலா நம்முடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் லிமிட் ஒன்னு இருக்கு, நம்ம திருவள்ளூர் லிமிட் இருக்கு, அப்புறம் நம்முடைய ஆவடி மாநகர காவல் ஆணையர் லிமிட் இருக்கு, அப்புறம் சென்னை பெருநகர காவல் ஆணையர் லிமிட் இருக்கு. இந்த 3 பகுதிகளும் சேர்த்து 260 வாக்குச்சாவடிகள் பதற்றமான மற்றும் மிக பதற்றமான வாக்குச்சாவடிகளா நம்ம வந்து எடுத்திருக்கிறோம். நம்முடைய கட்டுப்பாடு 1800-425-8515 இந்த எண் வந்து இலவச தொலைபேசி எண். வாட்ஸ்அப் எண் வந்து 7305158550. இது வாட்ஸ்அப் நம்பர். நீங்களே வந்து இந்த 72 மணி நேரம் டைம் இருக்கு, அதுக்குள்ள எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா நாங்க வந்து தகுந்த குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும். 7 டேஸ் டைம்ல அந்த லைசன்ஸ்டு கன்னை அந்தந்த நியர்பை போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அவங்க ஒப்படைச்சணும், நோட்டீஸ் கொடுத்துருவோம். மொத்தம் திருவள்ளூர் தேர்தல் மாவட்டத்துல வந்து 469 படைக்கலன்கள் நம்ம லைசன்ஸ் கொடுத்துருக்கிறோம். அதுல இன்னும் ஆல்மோஸ்ட் ஒரு 250க்கு மேல வந்து அவங்களே ஒப்படைச்சிட்டாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மீததும் 1 வார காலத்துக்குள்ள நாங்க முடிச்சோம் வித்தவுட் எக்ஸம்ஷன்ஸ். NBW வந்து ஒரு 120 நபர்கள் வந்து மொத்தமா நம்ம தேர்தல் மாவட்டம் சேர்ந்து எடுத்திருக்கிறோம். அதுல NBW ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. வெரி ஃபியூ, ஒரு 10% மட்டும் ரிமைனிங் இருக்கும் 3 காவல் லிமிட்லயே சேர்த்து. அதையும் நெக்ஸ்ட் ஒரு 1 வீக் உள்ள நம்ம முடிச்சோம்.